குட்கா பொருட்களுக்கு தடை விதிக்கலாம் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். குட்காவுக்கு தடை விதித்து புதிய அரசாணை பிறப்பிக்க தமிழ்நாடு அரசுக்கு அனுமதி அளித்து உச்சநீதிமன்றம் தற்போது உத்தரவிட்டுள்ளது. குட்கா, பான் மசாலா உள்ளிட்ட புகையிலை பொருட்களுக்கு தடை விதித்து புதிய அறிவிக்கை வெளியிடலாம் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குட்காவுக்கு தடை விதித்து புதிய அரசாணை பிறப்பிக்க தமிழ்நாடு அரசுக்கு அனுமதி அளித்து உச்சநீதிமன்றம் உத்தரவை தற்போது பிறப்பித்துள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். குட்கா பொருட்களுக்கு தடை விதிக்கலாம் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பில் தெளிவுபடுத்தியுள்ளது. குட்காவுக்கு தடை விதித்து புதிய அரசாணை பிறப்பிக்க தமிழ்நாடு அரசுக்கு அனுமதி அளித்து உச்சநீதிமன்றம் தற்பொழுது உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். குட்காவுக்கு தடை விதித்து புதிய அரசாணை பிறப்பிக்க தமிழ்நாடு அரசுக்கு அனுமதி அளித்து உச்சநீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது. குட்கா பொருட்களுக்கு தடை விதித்து 2018 தமிழ்நாடு அரசு பிறப்பித்த அறிவிக்கையை உயர்நீதிமன்றம் ரத்து செய்திருந்தது. குட்கா, பான் மசாலா உள்ளிட்ட புகையிலை பொருட்களுக்கு தடை விதித்து புதிய அறிவிக்கை வெளியிடலாம் என்று உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது. குட்காவுக்கு தடை விதித்து புதிய அரசாணை பிறப்பிக்க தமிழ்நாடு அரசுக்கு அனுமதி அளித்து உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் ராமகிருஷ்ணன். அவருடன் பேசலாம். ராமகிருஷ்ணன், விவரங்கள். அதாவது குட்கா, பான் மசாலா உள்ளிட்ட புகையிலை பொருட்களுக்கு தடை விதிப்பது தொடர்பாக புதிய அறிவிப்பாணையை வெளியிடலாம் என்று தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் இன்றைக்கு அனுமதி வழங்கியிருக்கிறது. அதே சமயத்தில் குட்கா, பான் மசாலா மற்றும் இதர புகையிலை பொருட்கள் விற்பனைக்கு தடை விதித்து கடந்த 2018 ஆண்டு பிறப்பிக்கப்பட்ட அறிவிப்பை ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவிற்கு உச்சநீதிமன்றம் இன்றைய தினம் இடைக்கால தடை பிறப்பித்திருக்கிறது. இந்த வழக்கை பொறுத்தவரையில் குட்கா, பான் மசாலா மற்றும் புகையிலை உள்ளிட்டவற்றை தமிழ்நாடு உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய சட்டத்தின் கீழ் கொண்டு வந்த தமிழக அரசின் அரசாணைக்கு தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை ரத்து செய்ய கோரி தமிழ்நாடு அரசின் மேல்முறையீட்டு மனுதான் நீதிபதிகள் KM ஜோசப் மற்றும் நாகரத்னா அமர்வில் விசாரணைக்கு வந்தது. ஏற்கனவே இந்த வழக்கை விசாரணைக்கு கடந்த முறை எடுத்துக்கொண்ட போதே உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஏன் தமிழ்நாடு அரசு புகையிலை மற்றும் பான் மசாலா ஆகியவற்றை தடை செய்வது தொடர்பாக புதிய சட்டம் ஏன் கொண்டு வரக்கூடாது என்ற ஒரு கேள்வியை கடந்த முறை எழுப்பியிருந்தார்கள். இந்த நிலையில் இன்றைய தினம் மீண்டும் உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு ஏதேனும் விவாதிக்கப்பட்டதா என்றெல்லாம் கேள்வி எழுப்பினார்கள். இதற்கு தமிழ்நாடு அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் பதில் சொல்லும் போது இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு ஆய்வு செய்து வருவதாகவும் ஆய்வு செய்து வருகிறது என்று தெரிவித்தார். அதே சமயத்தில் எதிர்ப்பு தெரிவித்து பதிலளித்த எதிர்ப்பு தரப்பு வழக்கறிஞர்களை பொறுத்தவரையில் புகையிலையால் எந்த ஒரு கேடும் இல்லை, வேண்டுமென்றே இது போன்ற ஒரு முடிவை தமிழ்நாடு அரசு எடுத்திருக்கிறது. எனவே இது தொடர்பான தடையை நீக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது. ஆனால் தமிழ்நாடு அரசை பொறுத்தவரையில் மீண்டும் தமிழ்நாடு மக்களினுடைய நலனை கருத்தில் கொண்டு இது போன்ற குட்கா, பான் மசாலா உள்ளிட்டவற்றை தடை செய்து தமிழ்நாடு அரசு இது போன்ற ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது, அரசாணையை பிறப்பித்திருக்கிறது என்று வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. அதே சமயத்தில் இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் குட்கா, பான் மசாலா உள்ளிட்ட புகையிலை பொருட்களுக்கு தடை விதித்து புதிய ஒரு அரசு ஆணையை ஏன் தமிழ்நாடு அரசு பிறப்பிக்க கூடாது என்று கேள்வி எழுப்பி அதை அரசாணை பிறப்பிக்கலாம் என்று தமிழ்நாடு அரசுக்கு அனுமதி வழங்கி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அதே சமயத்தில் குட்கா, பான் மசாலா மற்றும் இதர புகையிலை பொருட்கள் விற்பனைக்கு தடை விதித்த கடந்த 2018 ஆண்டு பிறப்பிக்கப்பட்ட அறிவிப்பை ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இன்றைய தினம் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். இன்றைய தினம் உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்ததை தொடர்ந்து விரைவில் தமிழ்நாடு அரசு புதிய அரசாணை பிறப்பிக்கும் என்று எதிர்பார்க்கலாம். ராமகிருஷ்ணன், தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.